கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களாம் அதே பண்ணுங்கள். ஓகே, என்ன இந்த வீடியோவில் பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ வந்து ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் நானே உருவாக்குறது தான். அந்த கான்செப்ட் பேர் கொஸ்டின் வித் மீ. ஓகேவா? அது என்னன்னா மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ் இதை பொறுத்த எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் கேட்பேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போது 19 into 4 அதுக்கு ஆன்சர் 76. ஓகே, ஏன்னா நான் 20 டேபிள்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே, கமெண்ட்டில் சில பேர் கேட்டாங்க, நீங்கள் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்ட்டு. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 4th B. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் 20 - 5 + 2 - 10 + 1 ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் 600 + 500 கமெண்டில் பின் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் 90 - 5 இதையும் கமெண்டில் பின் பண்ணுங்கள். இப்போது தமிழுக்கு போகும். ஃபஸ்ட்டு பால் எத்தனை வகைப்படும், இதுதான் ஃபஸ்ட் ஒன். இது இலக்கணம்லேருந்து கேட்குறேன். செகண்ட் ஒன் கோழி எத்தனை வகைப்படும், இது செகண்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னா என்னன்னு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இப்போது நம்ம சோஷியலுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த உலகத்தில் எத்தனை சி இருக்குது, அதையும் கமெண்ட்டில் பின். செகண்ட் கொஸ்டின் நியூ டெல்லியில் ஹார்ட் வின்ஸை அப்படி கூப்பிடுவாங்க, அது என்னதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள்.